கர்த்தருடைய சமூகத்துல வந்து நாம் கர்த்தருடைய ஸ்தோத்திர நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக, எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக, நல்லா உற்சாகமா சொல்ல வேண்டாமா? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டமாக, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மெல்லாம் வந்து கர்த்தரை ஆராதிக்க அவர் கொடுத்த ஒரு மேலான கிருபைக்கு நன்றி. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்தோத்திர ஒரு பாக்கியத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு நாம் துதிகளை செலுத்தி கொண்டிருப்போம், அவரை ஆராதித்துக் கொண்டிருப்போம். அவர் சொன்ன வார்த்தைகள், அவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்துல அப்படி ஜீர்ணித்து கொண்டு, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே கேட்டு, ஆமென், ஹல்லேலூயா, நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். எதை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்னைக்கு ஸ்தோத்திரம் தேவன் நம்மோடு கூட பேசுவதற்கு நம்ம ஆயத்தமாக நம்ம ஒப்பு கொடுத்து காத்திருப்போம். எதை தெரிந்து கொள்ள போகிறோம், இதுதான் தலைப்பு. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம்ம அநேக நேரத்தில் சில குழப்பங்களோட இருக்கிறோம். சில நேரங்களில் குழப்பங்கள் வருகிறது, சில நேரங்களில் எதை செய்வதுன்னு நமக்கு தெரியல. உலக மக்கள் பாருங்க, எதை வேணா செய்வாங்க. கவனிக்கிறீங்களா? இங்கே கவனிங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உலக பிரகாரமாய் வாழக்கூடிய மக்கள் எதை வேணா செய்வாங்க. உலகத்துல ஸ்தோத்திரம் இருக்கிற மக்கள் எப்படி வேணா செய்வாங்க. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஸ்தோத்திர கண்காணி தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு ஸ்தோத்திர தலைவன் தேவையில்லை. உலகத்தில் இருக்கிற மக்கள் அவங்க சிந்திக்கிறத, அவங்க நினைக்கிறத, எதை வேணாலும் அவர்கள் செய்வார்கள். ஆனா ரட்சிக்கப்பட்ட நம்ம அப்படி இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம அப்படி இல்லை. நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, நமக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நாம் எதையும் செய்வதற்கு நம்மால முடியவே முடியாது. நம்ம அநேக நேரத்தில் ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டும், ஆண்டவரே நான் எதை செய்ய வேண்டும், நான் எப்படி செய்ய வேண்டும், எதற்காக நான் செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேள்வி கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அதை மாத்திரமே செய்து பழக்கப்பட்டவர்கள் நானும் நீங்களும். அப்படிதான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் தேவன் எதை சொல்லுகிறாரோ, என் தேவன் எதை கட்டளை இடுகிறாரோ, என் தேவன் எதை எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, என் தேவன் எதை எனக்கு சொல்லி கொடுக்கிறாரோ, என்ன சத்தம் அவர்கிட்ட இருந்து என் காதுல வருகிறதோ, ஆமென், ஹல்லேலூயா, என்ன சத்தம் என் தேவனிடத்திலிருந்து என் காதுல விழுகுதோ, என்ன சத்தத்தை கட்ட அப்படியே வாயினால எனக்கு சொல்லி கொடுக்கிறாரோ அதை செய்து பழக்கப்பட்டவர்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட நமக்கு நம்ம சொந்த காரியத்தை சொந்த இஷ்டப்படி, சொந்த விருப்பப்படி, சொந்தமா யோசிக்கிறபடி செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சொந்தமா சொந்த பேச்ச, சொந்த ஞானத்தை, சொந்த கிரியைகளை செய்வதற்கு கர்த்தர் நம்மை அனுமதிக்கலை. ஏன் அப்படின்னா, நமக்கு ஒரு தலைவன் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவருக்கு பேரு நல்ல மேய்ப்பன். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பன், பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறார், அவர் மிக பிரதான ஆசாரியன். ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு ஒரு குரு இருக்கிறார், நம்மை நடத்துவதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். அதனால சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன தெரியுமா? எனக்கு அந்த மேய்ப்பன் என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, அந்த மேய்ப்பன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ, அந்த மேய்ப்பன் எனக்கு எதை கட்டளை இடுகிறாரோ, அந்த மேய்ப்பன் என்னை கொண்டு எதை செய்ய அவர் விரும்புகிறாரோ அதை மட்டும் நான் செய்யறதுனால நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நான் கீழே போக மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நான் குறைஞ்சு போக மாட்டேன், நான் எந்த விதமான ஆசீர்வாதத்தையும் இழந்து போக மாட்டேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஏன் அப்படின்னா, நமக்கு இப்படிப்பட்ட நமக்கு மேல இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற தேவாதி தேவன், பரலோகத்தில் இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவாதி தேவன் நம்ம கையில வேத புஸ்தகத்தை கொடுத்து, இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறதோ அது அவருடைய வாயாய், அவருடைய வார்த்தையாய்
தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால இது நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறதோ அது சொல்லி கொடுக்கிறபடி நம்ம நடக்கும்படியாக நம்ம நடத்தப்படுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனிடத்துல கேட்டு செய்யறோம், கர்த்தர் அதை நடத்துகிறார். தேவனிடத்துல கேட்டு செய்கிறோம், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். தேவனிடத்துல கேட்டு செய்கிறோம், கர்த்தர் அதை உயர்த்துகிறார், அதை மேன்மைப்படுத்துகிறார். அதுல தேவனுடைய பாதுகாப்பை கொடுக்கிறார், அதுல தேவனுடைய ஸ்தோத்திர தரிசனங்களை கொடுக்கிறார், அதுல கர்த்தருடைய தேவ தூதர்களை அனுப்பி. ஆமென். ஹல்லேலூயா. சோதர பாருங்க, ஒவ்வொன்றையும் தேவ சித்தத்தின்படி தேவனுடைய திட்டத்தின்படி யோபு கேட்டு பெற்றுக்கொண்டதுனால. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோபு சன்மார்க்கனாய், யோபு நீதிமானாய், யோபு கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய், இப்படி எல்லாம் யோபு தேவன் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன எனக்கு கட்டளை இடுகிறாரோ, அவர் எனக்கு என்ன வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டதுனால வேதம் சொல்லுகிறது, யோபையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹல்லேலூயா. வேலி அடைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரா? வேலி அடைச்சானா. அதையெல்லாம் சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து யோபையும், யோபுக்கு இருக்கிற ஐஸ்வர்யங்கள் அவனை குறித்து வேதம் சொல்லுது, கிழக்கத்திய புத்திரர்கள்ல மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். ஆமென். ஹல்லேலூயா. சோதனை கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா எப்பவுமே வறுமையில் இருக்கிறவங்க இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னா வறுமையில் இருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழியில் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு கடன் பிரச்சனை. அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனால ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எப்போ தெரியுமா? யோபுவை மாறி கர்த்தருக்கு பயந்து சன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, சோதர கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடக்கிற மனிதர்கள் யோபுவை போல உயர்த்தப்படுவாங்க. அதுல நஷ்டம் வராது. ஏன் அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் சுற்றி வேலி அடைத்து பாதுகாக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு யுக்தி, அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு கிருபையை இன்னைக்கு நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை தேடி நிறைய ஸ்தோத்திரம், நம்மளை தேடி நிறைய என்ன வரும்? ஸ்தோத்திரம், உலக பிரகாரமான வார்த்தைகள் வரும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சின்ன தப்பு பண்ணா இப்படி எல்லாம், ஒரு சின்ன பாவம் பண்ணா பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சின்னதா ஆண்டவருக்கு விரோதமா பண்ணுனா, ஒரு சின்னதா சபைக்கு விரோதமா பண்ணுனா, இப்படி எல்லாம் நீ ஆசீர்வதிக்கப்படுவ, இதெல்லாம் நான் லஞ்சமா கொடுப்பேன், இதையெல்லாம் உனக்கு நான் விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்கள்ல உலகத்துல நிறைய சோதனைகள் நமக்கு வரும். அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போகாத, சம்பளம் 2 மடங்கா தரேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்றாங்களா இல்லையாங்க? இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணாத, சர்ச்சுக்கு போகாத. இன்னைக்கு ஒரு நாள் நீ சர்ச்சுக்கு போகலைன்னா சம்பளம் கூட உனக்கு 2 மடங்கா தரேன். ஆமென். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்ன பண்றான் அப்படின்னா, அது எனக்கு தேவையில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எனக்கு தேவையில்லை, அது எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அது தேவன் எனக்கு கொடுக்கிறது இல்லை, அது எனக்கு தேவன் கொடுக்கிற நன்மை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 2 மடங்கா வர்றது 7 மடங்கா நம்மளை விட்டு என்ன ஆயிரும்? ஆமாவா இல்லையாங்க? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2 மடங்கா வர்றது ஆண்டவரை மறுதலிச்சு பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவரை வேண்டான்னு சொல்லி பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள், ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு வேண்டான்னு நம்ம வாங்கி கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் நம்ம கிட்ட அது நிக்காது. ஏன் அப்படின்னா அது வேலி அடைக்கப்படவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் வேலி அடைக்கல. கர்த்தருக்கு பயந்தவங்களை தான் அவர் வேலி அடைக்கிறாரு, கர்த்தருக்கு பிரியமானவங்களை தான் அவர் வேலி அடைக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம சோதரம் எதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு அறிவும் ஞானமும் தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாமே நம்ம முன்னால இருக்குது இல்லையா? சோதரம் பவுல் சொல்றாரு, எல்லாமே அனுபவிக்க எனக்கு சொல்லுங்க அதிகாரம் இருக்கு. எல்லாவற்றையும் நான் என்ன பண்ண முடியும்? ஆனா எல்லாமே கண்ணு முன்னாலதான் இருக்கு. நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும், என்னை யாரும் கேட்க முடியாது. நான் நினைச்சா, நீங்க நிறைய மனிதர்கள் அப்படிதான் வாழ்றாங்க. சோதரம் நிறைய உலக மனிதர்களை பார்க்கிறோம். அதான் சொல்லுவாங்க, பணம் இருந்தா எதை வேணா செய்வாங்க அப்படின்னுபாங்க, அதிகாரம் இருந்தா எதை வேணா செய்வாங்கம்பாங்க, கொஞ்சம் அவங்க கிட்ட சோதரம் படிப்பு இருந்தா எதை வேணா செய்வாங்க அப்படிம்பாங்க. இன்னைக்கு உலக மனிதர்கள் அப்படி நினைக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனா நானும் நீங்களும் அப்படி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். அது தேவனால எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை இல்லை. கர்த்தரை வெறுக்கிறார். ஆகவே கர்த்தராலே ஏற்படுத்தப்பட்ட, கர்த்தராலே கற்றுக் கொடுக்கப்பட்ட, தேவனால எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒன்றை மாத்திரமே செய்ய நான் என்ன பண்றேன், அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம், நம்ம எதை தெரிந்து, எல்லாமே நம்ம முன்னால இருக்கு, எதை தெரிந்து கொள்ளணுங்கிற ஸ்தோத்திரம் ஒரு ஞானம் நமக்கு அவசியமானதா இருக்கிறது. நம்ம வேதத்திலிருந்து 2 சாமுவேல் 24 அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். 2 சாமுவேல் 24:12 எடுத்து வாசிங்களேன். போதும். ஆமென், ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 24:12, நீ தாவீதினிடத்தில் போய் 3 காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. காத் அப்படிங்கிறவங்கிட்ட ஸ்தோத்திரம் ஒரு செய்தி தாவீது கிட்ட சொல்லும்படியாக சொல்லி அனுப்பப்படுகிறது. கர்த்தர் சொல்றாரு, 3 காரியத்தை நான் உனக்கு சொல்றேன், நீ எதை வேணா என்ன பண்ணு, தெரிந்து கொள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, கவனிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம். சோதரர் எப்பவுமே இப்போ கொஸ்டின் ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. பதில் 3 இருக்கும். 3ல் 1, 3ல் 1 தெரிந்து கொள். ஆமென், ஹல்லேலூயா. 3 பிராக்கெட்ல இருக்கும். அதில் 1 டிக் அடிச்சா எது நமக்கு சரியான பதிலோ அதை நம்ம டிக் அடிச்சா ஸ்தோத்திரம் அது சரியான பதிலாக இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அது வரும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கோடிட்ட இடத்தை நிரப்புகன்னு சொல்லி கீழே 3 பதிலை கொடுத்துருப்பாங்க. அந்த 3ல் 1 டிக் பண்ணணும். அது யார் தான் டிக் பண்ணணும்? நம்ம தான் டிக் பண்ணணும். டிக் பண்ணுற நம்ம அது சரியானதான்னு பார்த்து டிக் பண்ணணும். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. இப்போ தாவீது கிட்ட அதே மாதிரி 3 காரியத்தை கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு. இந்த 3 காரியத்துல எதப்பா நீ தெரிந்து கொள்ற, இந்த 3 காரியத்துல எதுப்பா உனக்கு வேணும், இந்த 3 காரியத்தை எது நீங்க தெரிந்து கொள்கிற அப்படின்னு கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது அதுல ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டான். அந்த காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி அதனுடைய அதிகாரத்துல பின்னாடி நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னைக்கும் கர்த்தர் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கு முன்பாக அவர் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிற அநேக காரியங்களை நாம் நன்றாக அறிந்து இருக்கிறோம். அதுல 1-2 காரியத்தை வேகமா உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க போறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதல் காரியம், ஜீவனா மரணமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற 2 காரியம், ஒன்னு ஜீவன், இன்னொன்னு மரணம். கர்த்தர் 2ஐயும் நம்ம கையில கொடுத்துட்டு நம்ம எதை தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு அவர் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. 2ஐயும் நமக்கு முன்னால வச்சுட்டாரு. ஏதோ ஒன்றை வச்சா ஈஸியா எடுத்துக்கலாம். இப்ப 2ஐயும் கர்த்தர் வச்சுட்டாரு. இப்ப இந்த 2ல எதை நம்ம தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்குள்ள வரணும். எதை தெரிந்து கொள்வது அப்படிங்கிற ஒரு தேவ சித்தம் நமக்குள்ள வரணும். இதுல எது நமக்கு நல்லது, நம்ம ஆத்துமாவுக்கு நல்லது, நம்ம சரீரத்துக்கு நல்லது, இது எது பரலோகத்துக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு ஞானம் நமக்குள்ள வரணும். இதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சோதனம் மரணமும் ஜீவனும் நம்ம சிந்தைக்கு எட்டாத ஒன்றாக இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறது நம்ம சிந்தைக்கு எட்டாத ஒன்றாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஸ்தோத்திரம், நீங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை நீங்க வாசிங்களே. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனம். போதும். ஆமென், ஹல்லேலூயா. 16-17 வசனங்கள்ல நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் ஒரு தோட்டத்துல ஒரு மரத்தை வச்சுட்டு அவரு ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்றாரு, தேவனாலே முதல் படைக்கப்பட்ட முதல் சோத்திரம் குடும்பம், முதல் பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. முதல் மனிதன் ஆதாம், முதல் மனுஷி ஏவாள். 2 பேத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டாரு.
படைச்சிட்டு ஏதேனுங்கிற ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தை பராமரிக்கவும், அந்த தோட்டத்தில் இருக்கிற மிருகங்களை பராமரிக்கவும், அந்த தோட்டத்தில் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கவும் கர்த்தர் அந்த தோட்டத்துக்குள்ள ஆதாமையும் ஏவாளையும் வச்சுட்டு இப்போ நன்மை தீமை அறியத்தக்க ஒரு மரத்தையும் அங்க வைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ வச்சுட்டு அவர் ஒருவேளை ஒன்னும் சொல்லாம போயிருந்தாருன்னா தப்பே கிடையாது, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர் வச்சுட்டு ஒண்ணுமே சொல்லல அப்படின்னா இவங்க பண்ணினது பாவம் இல்லை, இவங்க பண்ணினது தப்பு இல்லை, இவங்க பண்ணினது எந்த விதமான குற்றமும் இல்லை. ஆனா வச்ச அந்த மரத்தை அந்த ஆதாம் ஏவாள் கிட்ட வந்து கர்த்தர் சொல்றாரு, நீங்க இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் என்ன பண்ணலாம், புசிக்கலாம். எல்லா கனி எல்லா பழங்களையும் நீங்க சாப்பிடுங்க. ஆனா இந்த நடுவில் இருக்கிற இந்த விருட்சத்தை மட்டும் நீங்க என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். நீங்க அதை புசித்தால் என்ன சொன்னாரு, சாகவே சாவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழம் சாப்பிட்டா செத்து போவோமா அப்படின்னு ஆதாம் ஏவாள் நினைச்சாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பழம் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்களா? ஆதாம் ஏவாள் நிறைய பழத்தை சாப்பிட்டாங்க. அந்த மரத்துல பழத்தை சாப்பிட்டாங்க, இந்த மரத்துல பழத்தை சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கறாங்க, எல்லாமே அங்க வயிறு நிறையுது. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கறாங்க, அவங்களுக்கு அது இன்பமா இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்க்கறாங்க, அது அவங்களுக்கு முக மலர்ச்சியை உண்டாக்குது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள புஷ்டி ஆக்குது, அவங்க ரத்தத்தை ஊற வைக்குது. சோதரம் அவங்களுக்கு எல்லாமே இன்பமா, எல்லா கனிகளும் அவங்களுக்கு இன்பமா இருக்குது. இப்ப இவங்க நினைக்கிறாங்க, இவங்க யோசிக்கிறாங்க, ஒரு பழம் சாப்பிட்டா செத்து போவோமா, ஒரு பழம் சாப்பிட்டா உயிர் போயிருமா, ஒரு பழம் சாப்பிட்டா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நியூஸ்ல செய்தித்தாள்ல ஒரு செய்தி, ரொம்ப துக்கமான ஒரு செய்தி வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம், ஒரு ஃபேமிலி எங்கேயோ டூர் போயிட்டு வெளியே போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. போற வழியில அந்த தர்பூசணி பழம் சொல்லுவாங்களே, கோசா பழம், மே மாதம், ஏப்ரல் மே மாதத்துல ரொம்ப சூடா இருக்குதுன்னு சொல்லி ரோட்டு வழியில ஒரு பழத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் அறுத்து குடும்பமா 4 பேரோ 5 பேரோ குடும்பமா கணவன் மனைவி பிள்ளைகள் அறுத்து சாப்பிட்டுருக்காங்க. ஆமென், ஹல்லேலூயா. நல்லா தானே இருக்கும், ஆமென், ஹல்லேலூயா, நல்லா தானே இருக்கும். சோதரம். ஆனா நடந்த காரியம் என்ன தெரியுமா, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால 5 பேரும் மரித்து போனாங்க. நீங்க செய்தியில பார்த்துருப்பீங்க. அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு மரித்து போனாங்க. ஒரு கோசா பழம், ஒரு தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு. அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க, அந்த பழத்துல ஏதோ விஷம் கலந்து இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பாருங்க, ரோட்ல விற்கிறத வாங்கி சாப்பிட்றதுல எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஆதாம் ஏவாள் அப்படி நினைச்சிட்டாங்க, எல்லா பழத்தையும் சாப்பிட்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இதை மட்டும் சாப்பிட்டா செத்துருவோமா, சாப்பிட்டு பார்ப்போமே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் வேண்டான்னு சொன்னதை சாப்பிட்டு பார்ப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை கர்த்தர் வேண்டான்னு சொல்ற இந்த கனியை நம்ம புசித்து பார்ப்போமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, எப்பவுமே நம்ம தேவன் ஒரு காரியத்தை நம்ம கிட்ட சொல்லுவார் அப்படின்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குதுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. உள்ள ஏதோ ஒன்று இருக்குது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னார்னா கண்டிப்பா அதை செய்யக்கூடாது. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா உயிரே போனாலும் பரவாயில்லைன்னு அந்த காரியத்தை செய்யணும். ஏன்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுல ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கிறது, அதுல ஏதோ ஒரு மேன்மை இருக்கிறது. கர்த்தர் சொன்னதை அப்படியே செய்யும்படியாக தான் நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுவதை செயல்படுத்தும்படியாக தான் ஆண்டவராகி தேவன் எங்கேயோ இருந்த உபத்திரவத்தின் குகையில எங்கேயோ இருந்த நம்மளை கொண்டு வந்து சபையில் உட்கார வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா அவர் சொல்லுவதை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகி தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பவுமே ஒரு அழகான ஒரு வசனம், ரொம்ப அழகான வசனம். தாயின் கருவுல எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பார்த்தா ஸ்தோத்திரம், நம்ம பெரிய உருவமா இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா நல்லா வளர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தா ஸ்தோத்திரம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம்.
இன்னைக்கு பார்த்தா நம்ம உயரமும் நம்முடைய சோத்திரம் அகலமும் மிக பெருசா இருக்கு. ஆனா கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு இருக்கிற நம்மள தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே, எலும்பு கூட வரலைன்னா எப்படி இருந்திருப்போம், எவ்வளவு பெருசு இருந்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தாயின் வயிற்றுல எப்படி இருந்திருப்போம் பாருங்க. சோதரம் நம்ம ஜாய் ஜெனிஸ் பாஸ்டர்மா வயிற்றுல இருக்கும்போது சோதரம் ஸ்கேன் பண்ணி சொன்னாங்க, உங்களுக்கு ரெட்டை குழந்தை. பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. அப்போ பாஸ்டர்மாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்களுக்கு 2 குழந்தைன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி 2 குழந்தை, எப்படி சோதரம் அவங்க வயிற்றுல எப்படி 2 குழந்தை இருக்க முடியும்? சோதரம். அப்ப அந்த 2 குழந்தை அப்படிங்கும் போது அந்த 2 குழந்தையும் பெற்றெடுக்க கத்த உதவி செஞ்சாரு. ஆனா அந்த 2 குழந்தையும் உருவாகும் போது அது எவ்வளவு சின்னதா இருக்கும் பாருங்க. எலும்பு உருவாவதற்கு முன்பாக எவ்வளவு சின்னதா இருந்திருக்கும் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவரையும் தாயின் கருவில் இருக்கும்போது, இன்னைக்கு நம்ம இங்க அமர்ந்து இருக்கிறோம், இன்னைக்கு பாடுறோம், இன்னைக்கு துதிக்கிறோம், இன்னைக்கு ஏசப்பான்னு சொல்றோம், இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை இயேசுவுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு எத்தனையோ செய்யறோம், ஜெபத்துல எத்தனையோ செய்யறோம், ஆண்டவருக்காக நிறைய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தாயின் கருவிலேயே கட்டு நம்மை தெரிந்து கொண்டதனாலதான் அது இன்னைக்கு சாத்தியமாகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கட்ட தாயின் கருவில நம்ம சின்னதா சோத்திரம் ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு எலும்பு கூட உருவாகாம இருக்கும் போது ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து உங்க பேர் என்னங்கறத பக்கத்துல சொல்லுங்களேன். உங்க பேரை சொல்லுங்க. நிறைய பேர் உங்க பேர் என்ன அவங்களுக்கு இல்ல, பக்கத்துல கை கொடுத்து என் பேர் டேவிட் ராஜ்குமார், என் பேரை சொல்லிடாதீங்க. நீங்க கை கொடுத்து உங்க பேர் என்னன்னு பக்கத்துல சொல்லுங்களேன். சொல்லியாச்சா? சொல்லிட்டீங்களா? இப்ப அவங்க இன்னொருத்தர் பேர் சொல்லாத இன்னொருத்தர் அவங்க கிட்ட கை கொடுத்து நீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க, என் பேரு என்னன்னு சொல்லுங்க. உங்க பேரு தம்பி சொல்லுப்பா. சொல்லிட்டீங்களா? இப்ப இதுதானே உங்க பேரு. உங்களுக்கு யார் பேர் வச்சா? உங்களுக்கு யார் பேர் வச்சா சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு யார் பேர் வச்சதுங்க? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நிறைய பேரு அப்பாவோ அம்மாவோ ஸ்தோத்திரம் சொந்தக்காரங்களோ. ஆமென், ஹல்லேலூயா. பாட்டி பேரு பாக்கியம் அப்படின்னா பேத்திக்கு பாக்கியம்மான்னு பேர் வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எங்க ஆத்தா பேரு பாக்கியங்க, அது ரொம்ப நல்லது, அதனால அந்த பாக்கியம்மான்னு சொல்லி யாருக்கு? பேத்திக்கு பேர் வச்சிருவாங்க. குழந்தை பிறக்கிறப்ப ஏதோ கொஞ்சம் வெள்ளையா இருக்குதுன்னு இவங்க நினைச்சுக்குவாங்க, பெருசானாலும் இது என்னதான் இருக்கும், வெள்ளை வெளியேன்னு இருக்குன்னு வெள்ளையம்மான்னு பேர் வச்சிருவாங்க. ஹல்லேலூயா. அது பெருசாக எப்படி மாறிடும்? கருகருன்னு மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அது கஷ்டம், அது வேதனை, அதனுடைய துன்பம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எப்படியோ ஒரு பேர் அப்பாவோ அம்மாவோ வச்சிருக்கு. சில பேர் சொல்றாங்க பாஸ்டர் தான் பேர் வச்சாரு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா அது ஒரு பாக்கியம் பாருங்க எங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, ஐயா ஞானஸ்நானம் எடுத்துக்கிறோம், என்ன பேர் வைக்கணுமா? ஐயா நீங்களே பேர் வச்சிருங்க. நானும் பாஸ்டர்மா உட்காந்து ஜெபம் பண்ணி பேரெல்லாம் தேடி நல்ல பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? பேர் வைப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிரேசினோ ரூபினோ ஏதோ ஒரு பேரை நாங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு வைப்போம். இன்னைக்கு அதுதான் அவங்களுக்கு பேரா இருக்கு. ஆனா அந்த ரூபிங்கிற பேரு, ஆனா அந்த கிரேசிங்கிற பேரு, ஆனா அந்த ஆபிரகாம்ங்கிற பேரு, ஆனா ஸ்தோத்திரம் வச்சிருக்கிற அந்த பேரு தாயின் கருவில நீங்க இருக்கும் போதே தேவனாலே சொல்லி அழைக்கப்பட்ட பேர் என்பதை நீங்க மறந்து போக விடாது. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்களேன். தாயின் கருவில் இருக்கும் போது கர்த்தரனை பெயர் சொல்லி அழைத்தான். தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தரனை பெயர் சொல்லி அழைத்தார். கர்த்தரனை தெரிந்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியவான்கள் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியம், இந்த பாக்கியம் எல்லாம் யாருக்காச்சும் கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 60 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம், 40 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம், 20 வயசுல இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்போம். ஆனா தாயின் கருவில் இருக்கும் போது நீங்க அவருக்கு வேணும்னு கர்த்தர் உங்க பேரை டிக் பண்ணி வச்சிட்டாரு. ஆமென், ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க இயேசுவுக்கு வேணும்னு தாயின் கருவில உங்க எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக கர்த்தர் அவர் லிஸ்ட்ல எழுதி வச்சிட்டாரு. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் என்னாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால இன்னைக்கு அவருடைய சமூகத்துல நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எதை தெரிந்தெடுப்பதுன்னு தெரியல, ஒரு குழப்பம். ஆண்டவர் திட்டமா சொல்லிட்டாரு, ஆண்டவர் டீட்டெயிலா சொல்லிட்டாரு, ஆண்டவர் தெளிவா சொல்லி இதை மட்டும் நீ சாப்பிடாத, அவ்வளவுதான். ஆமென். ஹல்லேலூயா. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்றவன் தான் பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு நீ சாவ அப்படின்னு சொல்றாரு. இந்த பழத்தை சாப்பிட்டா நீயே சொல்லுங்க சாகவே சாவா. இப்ப பிசாசு என்ன சொல்றான், 3வது அதிகாரத்துல 1ஆம் வசனம் வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பாருங்க. இப்ப பிசாசு சொல்றான் நீ இதை சாப்பிட்டா சாவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வித்தியாசம் புரியுதா? அப்போ மரணமும் ஜீவனும் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்குது. கர்த்தர் ஜீவனை கொடுக்கும்படியா நம்மோட பேசுறாரு, பிசாசு ஜீவனை எடுக்கும்படியாக அவன் பேசுகிறான். அப்ப எதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமோ அங்கதான் நம்முடைய ஜீவனா மரணமா அப்படிங்கிற யுத்தத்துல நாம் ஜெயம் பெறுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டுட்டு அந்த நன்மை தீமை அறியத்தக்க ஸ்தோத்திரம் ஒரு விருட்சத்தை அவங்க வாங்கி அதை பறித்து அவர்கள் புசித்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவருடைய சரீரம் ஸ்தோத்திரம் ஆத்துமா என்னாச்சு, மரித்து போனது. ஆமென். ஹல்லேலூயா. அவள் கீழ்ப்படியாத போது, தேவ சத்தத்தை அசட்டை செய்ய போது, தேவ சத்தத்தை கேட்காமல் போன போது, தேவ சத்தத்தை மீறி நடந்த போது அவர்கள் மரணத்தை தங்களுடைய ஆவியிலே சந்தித்தார்கள். சரீரம் இருக்குது, சரீரம் இருக்குது, கை கால் இருக்குது, கண்ணு இருக்குது, காது இருக்குது, எல்லாமே நடக்க முடியும், உட்கார முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஆனா அவங்க ஆத்துமா மரித்து போனது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போகும்போது ஆத்துமா மரித்து போகிறது. கர்த்தருக்கு அது கோபம் வந்துச்சு, கர்த்தருக்கு அது ரொம்ப சோதரம், அவங்க மேல ஒரு வெறுப்பு வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு நான் படைச்ச எல்லாத்தையும் பார்க்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் படைச்சாரு, காகத்தை படைச்சாரு, புறாவை படைச்சாரு, சிங்கத்தை படைச்சாரு, எல்லா மிருகங்களையும் கர்த்தர் படைச்சாரு. எல்லாத்தையும் படைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. காக்கா வடைய திருடிட்டு போனா கூட அது கூட ஆண்டவருக்கு ஒரு பக்கம் பரவாயில்ல தான் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். திருட்டு காக்காவா இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல தான். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஏமாத்திர நரிதான் ஆனாலும் ஒரு பக்கத்து சொல்லுங்க அவருக்கு ஓகே தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நரி ஏமாத்திர நரிதான் ஆனாலும் அவருக்கு ஒரு பக்கம் ஓகே. ஏன்னா அதை விட புரியுதா நான் சொல்றது? நான் சொல்றது புரியுதா? காக்காவை விட நரியை விட ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் அவர் படைச்சதுக்கு மனஸ்தாபப்பட்டாராம். அப்ப மனுஷன் எவ்வளவு ஸ்தோத்திரம் பாத்தீங்களா? மனுஷன் எவ்வளவு அதை விட மோசமானவன் பாத்தீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாராம். மனுஷன் ஆசாசியா உண்டாக்குனாரு, ஆண்டு கொள்ளும்படியாக உண்டாக்குனாரு. எல்லாத்தையும் நீ ஆண்டுகள், எல்லாத்தையும் அனுபவி. சோதரம். அந்த தோட்டத்துல ஏராளமான நதிகளை உண்டாக்கி அந்த தோட்டம் அப்படியே ஒரு செழிப்பா இருக்க முடியும். அந்த மனுஷனுக்கு எல்லா ரைட்ஸும் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆதாம் ஏவாள் என்ன சொல்றாங்களோ அதுதான் அங்க சட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ முறை எத்தனையோ ஸ்தோத்திரம் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அந்த ரைட்ஸை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எதை சொல்றோமோ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னாரு, ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் சொன்னாரு, இந்த பூமியில நீங்க எதை கட்டுகிறீங்களோ அது சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த பூமியில நீங்க எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது ஆண்டவர் பாருங்க நம்ம நாவல ஒரு ரைட்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்காரு. நம்ம வாயில நம்ம வார்த்தையில ஸ்தோத்திரம் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு சொன்ன போது அது நடந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. லாசருவை பார்த்து மரித்து போன மனுஷன் 3-4 நாள் ஆச்சு, அவனை போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. நம்ம இன்னைக்கு பண்ற மாதிரி இல்ல. இன்னைக்கு எரிச்சிடறாங்க இல்லையா? இன்னைக்கு என்ன பண்றாங்க, இறந்து போனா பிணத்தை ஒரே செகண்ட்ல எரிச்சு கொஞ்சம் சாம்பலை கையில கொடுத்து இதாப்பா உங்க மகன், இதுதாப்பா உங்க அம்மா, இதுதாப்பா உங்க மாமா, இதுதாப்பா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி சாம்பல் கொஞ்சத்தை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆனா கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தின்படி நம்மை மரித்து போனவங்களை நம்ம புதைச்சு வைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அதை விதைக்கிறோன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது ஒரு நாள் எழும்புங்கிற விசுவாசம் நமக்கு இருக்கு. ஒரு நாள் அவருடைய வருகையில மரித்து போனவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் அப்படிங்கிற ஒரு சோதர விசுவாசம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதுனால, அதை கற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு நம்ம இறந்து போனவங்களை விதைத்து வைக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்கள நம்ம ஒரு நாள் எதிர்பார்க்கிறோம். ஆண்டவராக வருகையில அவங்க பரிசுத்தவான்களா இருந்தா, விசுவாசிகளா இருந்தா, கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா, நீதிமானா இருந்தா, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோட எழும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, பாவம் பண்ணி மரிச்சவங்க இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேரு கிறிஸ்துவ பேரா இருக்கும், இல்லாத பாவம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. பேரு மட்டும் என்ன இருக்குங்க? இயேசு அடியான். என்ன பேருங்க? இயேசு அப்படின்னா இயேசுவுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. இவர் வாழ்க்கை சாராய கடையிலேயே தான் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேரி பேரு, இயேசுவின் தாய் பேர் மேரி. ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேரளவுல கிறிஸ்துவங்களா வாழக்கூடிய நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அவங்க இல்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு இந்த உலகத்துல வாழும்போது கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் சில சுமைகளை சுமந்து, கிறிஸ்துவுக்காக சில பாடுகளை பட்டு, கிறிஸ்துவுக்காக அவச்சொற்களை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவுக்காக தங்களை குற்றப்படுத்துறவங்களை மன்னித்து, கிறிஸ்துவுக்காக தன்னை அடித்தவர்களை கூட ஸ்தோத்திரம் மன்னிக்கிற ஒரு குணத்தோடு, கிறிஸ்துவுக்காக விட்டு கொடுக்கிற, கிறிஸ்துவுக்காக புறம் கூறாமல் இருக்கிற, கிறிஸ்துவுக்காக அன்பிலா, கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் அரவணைக்கிறதுல இப்படிப்பட்ட விசுவாசிகளாய் கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடியவர்கள் மரித்து போகும்போது அவர்கள் உயிரோடு கூட ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம் அநேக இடங்களுக்கு போய் ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், நடந்து திரிகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக அவருக்காக சில பாடுகளை படுகிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அவர்கள் ஒரு நாள் உயிரோடு கூட எழும்புவார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியம். ஆனா அந்த நாட்களில, லாசரு மரித்த நாட்களில, அவர்கள் யூதர்களாக இருந்தனால யூதர்களுக்குள்ள ஒரு முறைமை இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இறந்து போனவங்களை மெல்லிய புடவை, மெல்லிய துணி, வெள்ளை துணியில காலிலிருந்து தலை வரைக்கும் சுத்திடுவாங்க. ஒரு ரிப்பன் மாதிரி ஒரு துணியில அவங்கள ஃபுல்லா சுத்திடுவாங்க. சுத்தி கொண்டு போய் நம்மள மாதிரி பதைக்க மாட்டாங்க. சோத்திரம். அன்னைக்கு பார்த்து நிறைய இடங்கள் இருந்துச்சு. ஒரு கல்லறை தோட்டம் அப்படின்னா ஒரு குகைக்குள்ள நல்ல விசாலமான ரூம்பு மாதிரி, அந்த ரூம்புக்குள்ள அந்த சடலத்தை கொண்டு போய் வச்சிருவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவை கூட இறந்து போன போது அப்படிதான் வச்சாங்க. இயேசுவை கூட சீலையில சுத்தி சோதரம் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா, அவரை கொண்டு போய் ஒரு யாரும் வைக்கப்படாத ஒரு புதிய கல்லறையில, ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல இயேசுவை கொண்டு போய் வைத்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ இந்த லாசரு இறந்து போய் 4 நாள் ஆச்சு. இயேசு வராரு. இயேசு வந்து லாசருவை பார்க்கணும்னு கேட்கிறாரு. இயேசுவுக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். இயேசுவுக்கு நல்லா தெரியும் அவர் இருக்கிற இடத்துல ஒரு அதிசயம் கண்டிப்பா நடக்கும். ஆனா மக்களுக்கு தெரியல, கூட இருந்தவங்களுக்கு தெரியல, லாசருவின் சகோதரிகளுக்கு தெரியல, அந்த ஊருக்காரங்களுக்கு தெரியல. இயேசு லாசருவை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது எல்லாரும் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? ஆண்டவரே வேண்டாம், இயேசுவே வேண்டாம், அங்க போனா என்ன வரும்? நாருமே, நாத்தம் வருமே. சோத்திரம். மனுஷனுடைய வாழ்க்கை பாத்தீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிறப்ப என்ன ஆட்டமெல்லாம் ஆடுறாங்க, அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா. இந்த காத்து இருக்குது பாத்தீங்களா, மூச்சுல காத்து, இந்த காத்து வர வரைக்கும் மனுஷனுடைய ஆட்டம் பயங்கரமா இருக்கு. அது போச்சுன்னா ஆமென், ஹல்லேலூயா, அந்த காத்து நின்றுச்சு அப்படின்னா அந்த மனுஷன் நாத்தம் உள்ள ஒரு மனுஷனா மாறிடுவான். நாத்தம் எடுக்கிற ஒரு மனுஷனா மாறிடுவான். ஒருத்தரும் விரும்ப மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவி உயிரோட இருக்கிற வரைக்கும் ஐயா அத்தான் அத்தான் மாமா சோத்திரம், போச்சுன்னா என்னாச்சு? ஐயோ நாத்தம்,
என்னாச்சு? மனைவியை பார்த்து கணவன் புகழ்ற புகழ்ச்சி இருக்குதே, கண்ணே மணியே ஸ்தோத்திரம், என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஆமென் ஹல்லேலூயா புகழ்ந்து. ஆனா மூச்சு நின்னுச்சுன்னா அந்த கண்ணும் இல்லை, அந்த மணியும் இல்லை. ஆமென் ஹல்லேலூயா. நாத்தம் எடுக்கிற ஒரு பிணமாக இது மாற்றப்படுகிறது. மனுஷன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிணம். ஆமென் ஹல்லேலூயா, பிணம். ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா. யாரும் அதை விரும்ப மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாரும் சொல்றாங்க நாத்தம் அடிக்குமே, நாருமே. சொன்னார் பரவாயில்ல காமி, நான் போய் பார்க்கறேன். ஆமென் ஹல்லேலூயா. இப்ப போய் கல்லறையை திறக்கிறாங்க. அங்க லாசரு உள்ள வச்சிருக்கிறாங்க, மரித்து போனவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய வாயில, அவருடைய வார்த்தையில ஒரு அதிகாரம் பாருங்க. ஆமென் ஹல்லேலூயா. அவருடைய வாயில வருகிற ஒரு அதிகாரம் பாருங்க, அவருடைய வார்த்தையை பாருங்க. லாசருவே வெளியே வா என்றார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வாயில இருந்து அந்த வார்த்தை அப்படியே புறப்பட்ட உடனே அங்க மரித்து போனவன் உயிரோடு எழும்பினான். ஹல்லேலூயா. மரித்து போன லாசரு உயிரோடு எழும்பினான். கை காலெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. மரிச்சு 4 நாள் ஆச்சு. இப்ப அந்த லாசரு உயிரோடு எழும்பி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து நின்றான். ஆமென் ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம வாயில, நம்ம வார்த்தையில ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா காற்றையும் கடலையும் பார்த்து, ஒரு பெரிய கடல், பயங்கரமான காற்று, புயல். இயேசு காற்றையும் கடலையும் பார்த்து அமைதலாய் இரு என்றார். அமைதலாயிருச்சு. நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 5 அப்பம் 2 மீன். அவர் ஒரு ஜெபம் பண்ணாரு. ஆமென் ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு ஸ்தோத்திரம் ஒருவேளை கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும் நம்மனால. அவர் ஜெபம் பண்ணாரு. ஸ்தோத்திரம், இது குறையாத அப்பமா, குறையாத மீனா மாறட்டும்னு. ஆமென் ஹல்லேலூயா. அதை எடுத்து கொடுத்தாங்க. 5000 புருஷர்கள் சாப்பிட்டு மீதம் 12 கூட எடுத்தாங்க. அவருடைய வாயில வந்த அந்த வார்த்தையின் அதிகாரம் இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் அதை ஷேர் பண்ணி விட்டு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரோடு உறவாடுகிற நமக்குள்ள, அவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற நம்ம ஸ்தோத்திரம், நமக்குள்ள அவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிற நமக்குள்ள, அவரோடு கூட நேரத்தை செலவழிக்கிற நமக்குள்ள ஆண்டவர் அவருக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அதிகாரத்தையும் அப்படி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டிருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. அதனாலதான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தவைகளையும் செய்வான், நான் செய்யாத காரியங்களையும் அவன் செய்வான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால அவரோடு இருக்கணும், அவரை விட்டு விலக கூடாது. அப்படி அன்புல இருக்கணும், அப்படி ஐக்கியத்துல இருக்கணும். அவரை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான அவரோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழணும்னு சொல்லி அதுக்காக தான் சொல்லப்படுகிறது. அப்ப அவரோடு கூட இருக்கிற நமக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலா நம்மளை பார்த்து சொல்றார், விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் யாவன. விசுவாசிகள் என்னெல்லாம் செய்ய முடியும் சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேள்வி புதுசா இருக்கா? ஒரு விசுவாசி என்னெல்லாம் செய்ய முடியும்? ஐயா, 3 நேரம் சாப்பிட முடியும். 3 நேரம், ஒரு நேரம் கூட சாப்பிடாம இருக்க முடியாது. 3 நேரம் நல்லா சாப்பிட முடியும், நல்லா தூங்க முடியும். வாரத்துல ஒரே நாள் மட்டும் சொல்லுங்க, வாரத்துல ஒரே நாள் மட்டும் சர்ச்சுக்கு சொல்லுங்க, சர்ச்சுக்கு வர முடியும். ஆமென் ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தா, கொஞ்சம் பணத்தை சேர்த்தி என்னெல்லாம் பண்ணுவோம் நான் சொல்ல வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் இல்லையே இல்லையே இல்லையே, வந்த உடனே கொஞ்சம் சேர்த்தி, அதுவும் சாப்பிடாம இருக்கிறோன்னு ஆண்டவர் கொடுக்குறாரு ஆசீர்வாதம். ஆமென் ஹல்லேலூயா. ஐயோ, என் பிள்ளை கஷ்டப்படுதே, சாப்பாட்டு கஷ்டப்படுதே, சோத்திரம், நல்ல ஒரு உணவு இல்லாம கஷ்டப்படுதே, நல்ல துணிமணி இல்லாம கஷ்டப்படுதே. ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. இவங்க அதை வாங்கிட்டு ஆமென் ஹல்லேலூயா முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போல சாப்பிடாம, அதே போல நல்ல துணி போடாம, அதே போல அந்த பணத்தை சோத்திரம் தன்னுடைய தேவைக்கு செலவழிக்காம அதை சேர்த்தி வச்சு. புரியுதா உங்களுக்கு? ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேண்டாமா, என் பிள்ளைக்கு வேண்டாமா, என் பையனுக்கு வேண்டாமா, நாளைக்கு வேண்டாமா, நாளைக்கு வருங்காலத்துக்கு வேண்டாமா? சோதரம். ஆமென் ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன நாளைய தினத்தை குறித்து
கவலை பண்ணாத. நாளைய தினம் யாருடையதான்? நம்மளுதாங்க. நாளைக்கு திங்கக்கிழமை யாருடையது சொல்லுங்க? யாருடையது? அல்லேலூயா. எங்க ஓனருதுங்கய்யா. இன்னைக்கு ஏதோ ஒரு நாள் விட்டுட்டாரு, நாளைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நாளைக்கு போய் அவர்கிட்ட வேலை செஞ்சே ஆகணும், இல்லைன்னா நான் தொலைஞ்சேன். அதனால நாளைக்கு திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் யாருடையது இல்லை. ஆமென், அல்லேலூயா. எல்லா நாளும் கர்த்தருடையது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. எல்லா நாளும் யாருடையதுங்க? கர்த்தருடையது. அதனால அவர் சொன்ன, நாளைய தினத்தை குறித்து நீயே கவலைப்படாத, நாளைய தினம் என்னுடையது, நான் உனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. நாளைக்கு எதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நாளைக்கு எதை போஷிக்கணும்னு எனக்கு தெரியும், நாளைக்கு உன் குடும்பத்துல எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். நாளைக்கு என்னுடைய நாள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு சாப்பிட்றியா, இன்னைக்கு நல்லா இருக்கிறியா, இன்னைக்கு சுகமா இருக்கிறியா, அந்தந்த நாளுக்காக நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாட்களை கடந்து போய் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவன் அப்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்து விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாக பிசாசுகளை துரத்துவார்கள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசை துரத்தி இருக்கிறீங்க? மருமகளை துரத்துனதை நான் கேட்கல, மாமியாவை துரத்துனதெல்லாம் நான் கேட்கல. ஆமென், அல்லேலூயா. ஏன்னா சில பேருக்கு அவங்க தான் யாரா இருக்கிறா, ஐயோ இந்த பிசாசு போனா அது இல்லை. பிரைஸ் சொல்லாடாலே நம்ம பிசாசுன்னு யாரையெல்லாம் அது இல்லை. உண்மையாலுமே பிசாசு எத்தனை பேர் துரத்தி இருக்கிறீங்க? பிரைஸ் சொல்லாட். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்தணும். சில பேரை பார்த்து பிசாசே விலகி நிக்குது. ஐயோ இவங்க நம்மளை விட, புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம துரத்தவே தேவையில்லைங்க, அதுவே நம்மளை பார்த்து பயந்து போய் ஸ்தோத்திரம், ஐயோ இது நம்மளை விட மோசமான, வாயை திறந்தா பேசுனா இது பண்றதெல்லாம் பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பிசாசே சில நேரத்தில் நம்மளை பார்த்து என்ன ஆகுதுங்க, பயந்து போயிருது. ஆமென், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசிகள் பிசாசுகளை துரத்துகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். விசுவாசிகள் நவமான வார்த்தைகளை பேசுகிற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். விசுவாசிகள் தீர்க்க தரிசனத்தை பேசும்படியாக, தீர்க்க தரிசன வார்த்தைகளை, அந்நிய வார்த்தைகளை வியாக்கியானம் பண்ணும்படியாக அவர்கள் அதிகாரம் பெற்றிருக்கிறார்கள். சொல்லிக்கிட்டே போலாம். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிகளால நடக்கும் அடையாளம், பாஸ்டர் இல்ல. ஆமென், அல்லேலூயா. பாஸ்டர் பிசாசை தொடர்றது பெருசு இல்ல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டர் தீர்க்க தரிசனம் பேசுறது பெருசு இல்ல, பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுறது பெருசு இல்ல. ஆமென், அல்லேலூயா. இது விசுவாசிகள் செய்ய வேண்டிய காரியமாக வேத வசனம் சொல்ல, அந்த ரைட்ஸ் கர்த்தர் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசியா இருந்தா அதை செய்ய முடியும். நீங்க உண்மையான விசுவாசியா வாழ்ந்தா அதை செய்ய முடியும். நீங்க கர்த்தருடைய பார்வையில நீங்க அப்படிப்பட்ட உண்மையான ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மனவாட்டியா இருந்தாதான் நீங்க அதை செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு அந்த அதிகாரத்தை ஸ்தோத்திர கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் கையில கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவங்க இழந்து போனாங்க, கீழ்ப்படியாததுனால இழந்து போனாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட கொடுக்கப்படுகிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார், மறந்துடாதீங்க. நம்ம கிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா மகத்துவமான காரியம் நம்ம சொல்லுவோம், நம்ம நினைப்போம் இதுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லையா, இதெல்லாம் நானே சோத்திர இப்படியெல்லாம் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லையா, எனக்கு இதெல்லாம் சோத்திர கர்த்தர் செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லையா, இந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையா. கர்த்தர் கொடுத்துட்டார்ல, அதை கர்த்தர் கணக்கு கேட்பாரு. கர்த்தர் செஞ்சிருக்காருல, கர்த்தர் கணக்கு. அப்ப அந்த அதிகாரத்தை நீங்க அப்படியே என்ன பண்ணணும், வச்சிருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை எதுக்காகவும் நீங்க இழந்து விடக்கூடாது. ஆதாம் ஏவாள் அதை இழந்து போனாங்க ஒரு அற்பமான ஒரு கனிக்காக. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம பிசாசுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்த போது அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நமக்கு முன்பாக மரணத்தையும் ஜீவனையும் வச்சிருக்கிறாரு. நம்ம எதை தெரிந்து கொள்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் இஷ்டப்படி தான் வாழுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், என்னைய மாற்ற முடியாது, எனக்கு சொல்லக்கூடாது, நான் சொன்னா கேட்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடவே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆத்துமா மரணம் அடையும், நம்ம ஆத்துமா மரணம் அடையும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் கோபம் கொண்டார்.
ஆதாம் ஏவாள் மேல பயங்கரமான கோபம். கர்த்தர் என்ன பண்ணா தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. செல்ல பிள்ளை, முதல் படைச்சவங்க, சோதரம், முதல் மனிதன் அப்படின்லாம் பாவம் பட்சமெல்லாம் பக்தர் பார்க்கல. ஆமென், ஹல்லேலூயா. சோதரம் இன்னைக்கு ஒருவேளை நம்ம மேல கொஞ்சம் கர்த்தர் அப்படி பார்க்கிறார். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிருபையின் காலத்துல இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தான் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கிறோம். நம்ம தப்பு பண்ணா கூட சில நேரங்களில் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமென், ஹல்லேலூயா. எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருக்கிறாரோ அவன் மேல் கர்த்தர் கிருபையா இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் இல்லை. எனக்காக ஓடினவங்க, எனக்காக வாழ்ந்தவங்க, எனக்காக கஷ்டப்பட்டவங்க, எனக்காக ஜெபம் பண்ணவங்க, எனக்காக முழங்கால் படியிட்டவங்க, எனக்காக ஊழியம் பண்ணவங்க, கொஞ்சம் இவங்க மேல நானே கிருபையாதான் இருப்பேன்னு சொல்லி சில நேரங்கள்ல கர்த்தர் யாரு மேல இறக்கப்படுகிறாரோ அவங்க மேல கிருபையா இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சோத்து நம்ம நினைப்போம் அவன் மேல கர்த்தர் கிருபையா இருக்கிறாரே, என் மேலையும் அப்படி இருப்பாருன்னா இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏன்னா அவன் உழைச்சிருக்கிறான், அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறான், இயேசுவுக்காக ஓடி இருக்கிறான், இயேசுவுக்காக இழந்து இருக்கிறான், இயேசுவுக்காக நஷ்டப்பட்டு இருக்கிறான், இயேசுவுக்காக அப்படின்னு அவன் வைராக்கியமா வாழ்ந்திருக்கிறான். அதனால கர்த்தர் அவன் மேல கிருபையா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவன் மேல் கிருபையா இருக்க அவர் சுத்தமா இருக்கிறாரோ அவன் மேல் அவர் கிருபையா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அப்படி ஆதாம் ஏவாள கர்த்தர் நினைக்கல. கர்த்தர் கோபப்பட்டு பாருங்க, சின்ன ஒரு பனிஷ்மெண்ட்டு, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு கர்த்தர் வெளியே அனுப்பிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அதிகாரம் உள்ளவன் அதிகாரம் இல்லாதவனாய் மாறிட்டான். ஆளுகை செய்து கொண்டிருந்தவன் ஏதேன் தோட்டத்தில் ஆளுகை செய்ய முடியாதவனாய் மாறிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஜாலியா இருந்தவன். யோசிச்சு பாருங்க, சம்பவத்தெல்லாம் நீங்க வீட்டில் போய் ஆதாம் ஏவாளுடைய சம்பவத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஜாலியா இருந்தவன். சோதரம் பாருங்க, சிங்கத்தை கூப்பிட்டா சிங்கம் வந்து கால்கடியில் படுத்துக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாயை கூப்பிட்டு கால்கடியில் படுக்க வச்சிருக்கு நம்ம பயமா இருக்குது. சோதரம், ஹல்லேலூயா. ஒரு காலத்துல நாயை நீவி கொடுத்து ஒரு நாயை ரொம்ப அழகா நம்ம பெட்ல படுக்க வச்சு ஒரு நாளில் பழகி இருந்தோம். ஆனா இன்னைக்கு வர செய்தியெல்லாம் பார்த்தா அது விஷம் வாய்ந்தது, கடிச்சா அவ்வளவுதான் நாய் போலவே நாயிடுறான், மனுஷன் கொலைக்க ஆரம்பிச்சிடறான். ஆல்ரெடி நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க, அந்த விஷம் பாயாமையே. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவங்க பேசுறாங்களா கொலைக்கிறாங்களானே தெரியாது, கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பிரைஸ் தி லார்ட். உங்களை சொல்ல நானு சோதரன், நீங்க என்னை யாரும் முறைச்சு பார்க்க வேண்டாம், உங்களை சொல்லல. இன்னைக்கு ஆல்ரெடி மனுஷன் நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறான். ஆமென், ஹல்லேலூயா. வல்லு எதுக்கு தான் வா அப்படியே இருப்பான். ஸ்தோத்திரம், ஆமென். அதாச்சும் வாள் ஆட்டும், இங்க அதுவும் இல்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிரிச்ச முகத்தை பார்க்க முடியாது, ஒரு மகிழ்ச்சியான முகத்தை பார்க்க முடியாது, ஒரு சந்தோஷமான சோத்திரம். இந்த பிரதர் சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லையே, இந்த சிஸ்டர் சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பாருங்க, இந்த ஆதாம் சிங்கத்தை கூப்பிட்டாலும் வரும், புலியை கூப்பிட்டாலும் வரும், எது கூப்பிட்டாலும் அவன் காலுக்கிட்ட வந்து. ஏன் அப்படின்னா அந்த சிங்கத்துக்கு பேர் வச்சதை யாரு தாங்க? சொல்லுங்க, ஆதாம் தான். வேதம் சொல்லுது, மிருகங்களுக்கு அவன் பெயரிட்டு அழைத்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆதாமும் ஏவாளும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன பெயரிடுகிறார்களோ அதுவே பெயராக மாறினதுன்னு பைபிள் சொல்லுது. ஆமென், சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. புலிக்கு பேர் வச்சது யாருங்க? சொல்லுங்க, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்துக்கு பேர் வச்சது, கரடிக்கு இதெல்லாம் யாருங்க? ஆதாம் ஏவாள். இவங்க சொன்னா அது கேட்டுச்சு. ஆனா இப்ப அவங்க நிலைமை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போன போது, கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை செயல்படுத்தாம போன போது, கர்த்தர் கொடுத்த கிருபையை அவங்க இழந்து போன போது, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு அவங்க சோத்திரத்தை அலட்சியப்படுத்தின போது, கர்த்தர் கொடுத்த நன்மைகளை அவங்க சோத்திரம் எண்ணாம போன போது, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் தோட்டத்துல வெளியே அனுப்பிட்டாரு. இப்போ வேதம் சொல்லுகிறது, அவன் நெத்தி வேர்வை. சொல்லுங்க, நமக்கெல்லாம் முன்னோடி அவரு தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு வந்த அந்த சாபம் தான் இன்னைக்கு வரைக்கும் சோத்திரம் வேர்வை சிந்தி நம்ம கஷ்டப்படுறோம். அப்படிதானே? ஆமென், ஹல்லேலூயா. வேர்வை சிந்தாத ஒரு வேலை இருக்குதான்னு நீ கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க, சோத்திரம் ஏப்ரல் மேல ஐயா ஏசியில் உட்காந்துருந்தாலும் என்ன ஆகுது?
அன்னைக்கு ஆதாமுடைய சாபம் அது. ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உன் நெத்தி வேள்வ நிலத்துல சிந்தனையே பாடுபடுவே, ஆனா உனக்கு என்ன ஆகாது, அது என்ன ஆகாது சொல்லுங்க. சம்பாதிக்கிறோம் கஷ்டப்பட்டு, ஸ்தோத்திரம், மாசமானா ஆயிரக்கணக்கான சம்பளம், ஆனா ஓட்ட பையில போட்ட மாதிரி தான் இருக்கு. சம்பளம் நமக்கு ஆசீர்வாதமா இல்லை. ஏன்? அன்னைக்கு வந்த சாபம். இது எப்ப முறிக்கப்படும் தெரியுமா? என்னைக்கு நாம் ஜீவனை தெரிந்து கொள்கிறோமோ. என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, அன்னைக்கு அந்த சாபம் மாறி சோத்திரம் மரணம் இல்ல, நம்ம ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆதாமும் ஏவாளும் சோத்திரம் ஜீவனை இல்ல, மரணத்தை தெரிந்தெடுத்தாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதை பார்க்கிற நமக்கு நல்லா தெரியுது, மரணத்தை அல்ல, நான் ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதை நான் தெரிந்து கொள்ளுவேன், ஜீவனை நான் தெரிந்து கொள்ளுவேன். ஜீவனை நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, அப்படி வார்த்தையின்படி அப்படியே நான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24 வாசிங்களேன். நான் முடிக்க போறேன் சீக்கிரம். போதும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டா? ஜீவன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அவரை விசுவாசித்து அப்படி வார்த்தைகளை, அப்படி வசனத்தை, வேத புஸ்தகத்தை அப்படியே நாம் என்ன பண்ணணும்? கடைபிடிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பைபிள்ல நமக்கு சாதகமானதை மட்டும் எடுத்துக்க கூடாது, நமக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்க கூடாது, நமக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்க கூடாது. பைபிள் இருக்கிற எல்லாவற்றையும் நம்ம அப்படியே கேட்டு கடைபிடிக்கும் போது நாம் ஜீவனை பெற்றுக்கொள்வோமா. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட், நீங்க பாருங்க, 7 பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். 7 பாயிண்ட் பேசணும் அப்படின்னு 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஒரு பாயிண்ட்டை இப்ப நம்ம பார்த்துருக்கிறோம். நீ எதை தெரிந்து கொள்ள போகிறாய்? நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம்? அதுல முதல் பாயிண்ட், ஜீவனா மரணமா? ஆதாம் ஏவாள் மரணத்தை தெரிந்து கொண்டாங்க. நானும் நீங்களும் இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றோம் கர்த்தர்கிட்ட. இன்னைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல தீர்மானம் பண்றோம். நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு மரணம் இல்லை, நான் ஜீவனை தெரிந்தெடுக்கிறேன், ஜீவனுள்ள வாழ்க்கையை நான் தெரிந்தெடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகளின் படி நான் வாழ்ந்து நான் ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறேன். அதைத்தான் நான் தெரிந்து கொள்ள போகிறேன் என்று சொல்லி அப்படி சமூகத்தில் நாம் தீர்மானிக்க போகிறோம். யாவரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசின வார்த்தைகளின் படி எல்லாரும் அப்படி எழுந்து நின்று பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.